வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக ஆரம்பிக்குது. இந்த பராபவம் அப்படின்னு சொன்னோம்னா சுழற்சி முறை அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு பொருள். ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த பராபவ வருடத்துல ஒரு சுழற்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றது ஒரு தோல்வியையும், தோல்வி அப்படின்றது ஒரு வெற்றியையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. யார் யாருக்கெல்லாம் நீங்க நன்மைகள் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும், தோல்வியே இல்லாத சில நபர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த பராபவ வருடம் இருக்க போகுது. இந்த வருடத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வருடம் ஆரம்பிக்கும் போது அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை அந்த மேஷ ராசியில இருக்கு, மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து சனி பகவான் மீன ராசியில இருக்கிறார். இதுதான் வருடம் ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த வருட பலன்களை நம்ம தீர்மானிக்கும் போது வருட கிரகங்களாகப்பட்ட அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 17ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து உச்சம் பெற போறார். கடக ராசிக்கு சென்று அங்க உச்சம் பெற்ற ஒரு குரு பகவானா பெயர்ச்சியாக போகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் திரும்பியும் அதிசாரம் பெறுகிறார். அதிசாரம் அப்படின்னா விரைவாக நகர்ந்து சென்று அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது தான் அதிசாரம். இந்த அதிசார ஒரு பெயர்ச்சியாகப்பட்டது ஐப்பசி மாதம் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த குரு பகவான் மீண்டும் அதிசாரம் பெற்று வருகிறார். இந்த குரு அதிசார நிவர்த்தி ஆகப்பட்டது 25ஆம் தேதி ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 10ஆம் தேதி இந்த குரு அதிசார நிவர்த்தி அடைகிறார். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி. அடுத்து ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சியாகப்பட்டது கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் பெயர்ச்சியாகி வருகிறார். இது வக்ர கிரகங்கள் அப்படின்றதுனால அது ரிவர்ஸ்ல தான் எப்போதுமே இதனுடைய சுழற்சி இருக்கும். சனி பகவான் இந்த தமிழ் வருடத்துல பராபவ வருடத்துல மீன ராசியில இருந்து வக்ரம் அடைகிறார். எப்போ வக்ரம் அடைகிறார் சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். இந்த வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான இந்த பராபவ வருடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்களின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். அந்த பலன்கள்ல நமக்கு என்ன மாதிரியாக இருக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கு, நீங்க எந்த மாதிரியாக சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள், ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி அன்பர்கள் பணத்தை சிக்கனமாக சேமிக்கிறதுல ரொம்ப ஒரு கவனம் செலுத்தக்கூடியவர்கள். எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு என்ன சொல்றது, செலவாளிகளாக இல்லாமல் ஒரு சிக்கனவாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் பர்ஸ்ல இருந்து பணத்தை ஒரு நயா பைசா எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எந்த இடத்துல இவர்கள் வச்சிருக்காங்கன்னே தெரியாது. ஆனா சேமிப்பு அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். எல்லா இடத்துலயும் பணத்தை வந்து டாம் டூம்னு செலவு பண்ணிட்டு கடைசி ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் வரும்போது நமக்கு பணம்னு ஒரு அதிக தேவைகள் இருக்கும்போது அந்த இடத்துல திண்டாடாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பழக்கம் பாருங்க இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. இந்த மாதிரியான ராசி என்பவர்கள் ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தா போதும் நிறைய ஒரு விஷயங்கள் நன்மைகளாக முடியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. ஆனால் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக கடன் தொந்தரவு. இவர்கள் பேசிக்காவே கடனை வாங்கக்கூடாது, நம்ம என்ன பாடுபட்டாலாவது சரி கடன்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரியே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அந்த கடன் அப்படின்றது கடந்த 2.5 வருடங்களாக இவர்களை மிகவும் ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாயிடுச்சு. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை, திடீர் வேலை இழப்புகள். அந்த வேலை இழப்புகளை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. எப்படியும் ஒரு 6 மாசம் தள்ளிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் அதை தள்ள முடியல, கடன் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, அப்படியே வேலை கிடைச்சது, வேலை கிடைச்சாலும்
இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை இப்படின்னு ஏதோ ஒரு காரணம், அந்த கடன் வாங்குறதுக்கு 1000 காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த காரணங்களை எல்லாமே இவர்கள் அந்த துலாம் ராசி அன்பர்கள் எந்த சூழ்நிலையிலையும் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா கடந்த 2 வருடங்களாக அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய துலாம் ராசி அன்பர்கள் நம்ம கூட பழகினவங்க தானே, நம்ம கூட 20 வருஷம் டிராவல் பண்ணவங்க தானே, நம்மளை ரொம்ப தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துகிட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாங்கின கடனாகப்பட்டது இன்னைக்கு அவங்க மூஞ்சில முழிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிடுச்சு. இவங்களால அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாகலாம் பலவிதமான பண நெருக்கடியில் மாட்டிக்கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் உங்களுக்குண்டான பண நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற போறார். உச்சம் பெறும்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நிரந்தர ஒரு வருமானங்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டம் விரும்பக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய வேலையில பெரிய அளவுக்கு டார்ச்சரா இருக்கு மேடம். ரொம்ப உயர் அதிகாரிகளின் தொந்தரவுகள், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வேலை செஞ்சாலும் அங்க நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி என்பவர்கள் இப்போதான் வேலைக்கு போயிருப்பாங்க பாருங்க. அதாவது ஒரு 2000 கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதான் வெளியில வேலைக்கு வந்திருப்பாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏண்டா இப்படி வேலை செய்யறோம், இப்போதான் அவங்களுடைய பெற்றோர்களை பத்திலாம் இவங்க நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்மளுடைய தாய் தந்தையர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, இப்படி ஒரு வேலையை இப்படி மற்றவர்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரியான சில ஏக்கங்கள்லாம் வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு யங் ஜென்ரேஷனுக்கு வேலையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள். எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணியும் அந்த வேலையில எங்களுக்கு ஒரு கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், இதுதான் ஒரே ஒரு கேள்வி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இருக்கு. யாருமே எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். உறுதியாக ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து மே மாதம் ஒரு 1ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஒரு வேலை அப்படின்றது உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கணவன் மனைவி உறவுகள்ல இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய ஒரு வெறுப்புகளை சம்பாதிச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு மேடம், இன்னும் அவர் என்கிட்ட ஒரு நல்ல ஒரு விதமாக பேச மாட்டேங்கிறாரு, எல்லாத்துலயுமே ஒரு சலிப்பு அப்படின்றது இருக்கு, எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள், வீட்டுக்குள்ள ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள், குடும்பத்துல ஒரு வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமணமாகி 25 வருஷம் கழிச்சு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இவங்களால சமாளிக்க முடியாத பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் எப்படி இல்லாமோ சமாளிச்சிட்டோம், ஆனா இனிமேல் வரக்கூடிய காலங்களை நாங்க எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய கலத்திரம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் முழுமையாக தீர்வை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெண்கள் இந்த காலகட்டத்துல முழுமையாக தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். தனக்குன்னு ஒரு வருமானம் வரணும், தனக்குன்னு ஒரு மதிப்பு கிடைக்கணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், எஸ்பெஷலா அந்த குடும்பத்துல. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே இவர்களை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் நீலாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா சின்ன சின்ன சேமிப்பை செய்தவர்கள் இந்த துலாம் ராசி பெண்கள். அவர்களுக்கே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு அவமானங்கள்னா மிகப்பெரிய அளவுக்கு அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த துலாம் ராசி அன்பர்கள் பெண்கள் இந்த பராபவ வருடத்துல ஏற்படுத்த போறாங்க. இதனால குடும்பத்துல நிறைய ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் ஆகப்பட்டது, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாற்றமே நல்ல உயரக்கூடிய ஒரு நேரம். அதாவது வீட்டுல மகாலட்சுமி பிறந்தா எந்த மாதிரியாக இருக்குமோ அந்த மாதிரியாக செல்வ வளமும் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் இந்த வருடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்புகள் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய தாயாரினுடைய உடல்நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்
கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள். ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கும்போது இது தேவையா தேவையில்லாததா அப்படின்றத கண்டிப்பாக எடுத்துக்கணும். யாராவது லேண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா மயானம் சார்ந்த சில லேண்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு மயான பூமிக்கு பக்கத்துல தான் உங்களுக்கு லேண்டே கிடைக்கும். அதனால அதையெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து தீர்மானிக்கிறது நல்லது. அதனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட முடிவுல ரொம்ப ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.